வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில்லாம் எப்படி இருக்குங்க? எங்கள் ஊர்லாம் பயங்கர வெயில். சில இடத்துல மழை பெய்யுது. இப்போது என் வீடியோ பார்க்குறவங்க முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். இப்போ சில பேருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும். சில குழந்தைங்களுக்கெல்லாம் தானாகவே அது வளர வளர வருது. சில பிள்ளைங்களுக்கு குழத்தனமாக இருக்குது, சில பிள்ளைங்க மூர்க்கத்தனமாக இருக்குது. எல்லாத்தையுமே நாம் தாங்க பார்த்து வழிநடத்தி கொண்டு போகணும். தன்னம்பிக்கையும் ஊட்டி வளர்க்கணும், தைரியத்தையும் ஊட்டி வளர்க்கணும். அதே சமயத்தில் அதுங்களுக்கு நல்ல விதமான ஊட்டச்சத்து மிக்க சாப்பாடை கொடுக்கணும், பாதுகாத்து வளர்க்கணும். பெண் பிள்ளைங்களை தன்னம்பிக்கையை ஜாஸ்தியாகவே இப்போ ஊட்டி வளர்க்கணுங்க. தன்னம்பிக்கைங்கிறது முதலாக அதுங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அதுங்க வாழ்க்கையை லைஃப்பை பாதி வாழ்க்கை அப்பா வீட்லேயும் பாதி வாழ்க்கை தன் கணவனாகிய வாழ்க்கை துணைவனோட வாழ வேண்டிய நிலைமை வர்றதுனால அதுங்களுக்கு தாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கணும். யாருமே குழத்தனமாக இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதை பெற்றவங்களாகிய நாம் தான் அதுங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நல்லபடியாக கொண்டு போகணும். படித்து முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு உத்தியோகத்தில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு சம்பாத்தியத்தில் இருந்தால் தான் அதுங்களுக்கு ஒரு நம்பிக்கை, கைக்கு நம்பிக்கையாக இருக்கும். கையில் காசு இருந்தால் தான் எந்த ஒரு பொருளையும் வாங்கலாம். எல்லாத்துக்குமே நல்லது. எல்லோரும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழவே கூடாதுங்க. இன்னொருத்தரை எதிர்பார்த்து நமக்கு தேவையாக ஒரு பொருளை வாங்கணும், இல்லை ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கும் போது நம்ம கையில் காசு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம தான் அமைச்சுக்கணும். எல்லாரையும் இன்னொருத்தரை எதிர்பார்த்து இருக்கணும்னா கஷ்டங்க. அது இந்த காலத்தில் அதுவும் ரொம்ப 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 கஷ்டம். பொருளாதார ரீதியாக எல்லாமே விலை உயர்ந்து போச்சு. அதனால் படிப்பு முதல்ல இருக்கணும். அதாவது படிப்புங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப அத்தியாவசியமாக ஆயிடுச்சு. படிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கணும். படிக்காமல் படிப்பு வரலை, நான் அதனால் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துட்டேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு பெண் பிள்ளைய படிக்காமல் வச்சிடாதீங்க. வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்களையும் படிப்பு வரலை, படிக்க முடியாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வழியில் போய் அதுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி அதை +2 முடிச்சதோ காலேஜ் அனுப்பணுமோ ஏதோ ஒன்று நல்ல விதமாக செஞ்சு நீங்கள் அனுப்பி வைக்கணுங்க. படிக்கலைன்னா இந்த காலத்தில் வேலைக்கு போக முடியாது. ஏதோ கம்பெனிக்குமா 15 ரூபாய்க்கு மேலே தரமாட்டாங்க. அது இந்த காலத்தில் விலைவாசிக்கிற விலைக்கு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் 50,000 60,000 சம்பாரித்தா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லட்சத்தில் சம்பாரித்தா தான் பொண்ணு தராங்க. அதனால் நல்லா படிக்கணும், படித்து நல்லா வேலைக்கு போகணும். அப்போ தான் வாழ்க்கை துணையை தேட முடியும். பெண்களும் படிச்சிடுறாங்க, ஆண்களும் படிச்சிடுறாங்க. சமமாக படிச்சுட்டு எல்லாமே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு பொண்ணை விட மாப்பிள்ளை 10 ரூபா கூட சம்பாதிச்சாதான் எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும். அதனால் பொம்பளை பிள்ளையும் சரி ஆம்பளை பிள்ளையும் சரி நல்லா படிக்கணும். படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போகணும். வேலைக்கு போகாமல் இந்த காலத்தில் எதுவுமே பண்ண முடியாதுங்க. வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கப்புறமா வாழ்க்கை துணையை தேடணும், நல்ல விதமாக வாழ்க்கையை வாழணும். அதுக்காக பெற்றவங்களாகிய நாம் அதுங்களோட வாழ்க்கை துணைக்கு என்னென்ன தேவைகளோ அடிப்படை தேவைகள்லாம் நம்ம செஞ்சே ஆகணும். நல்லா நம்ம வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் என்னென்ன வழிவகுத்து செய்யணுமோ அத்தனையும் நாம் தாங்க செய்யணும். அதுங்களை எந்த வகையில் இருக்குங்கிறதையும் நம்ம கண்காணிச்சிட்டு இருக்கணும். இல்லைன்னா அது லைஃபு கஷ்டமாக போயிடும். அதனால் நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். எதுக்குமே அவசரம் வேண்டாம், நிதானமாக செய்யுங்க. 1க்கு 4 தடவை யோசிங்க. யோசித்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யோசித்து செய்யுங்க. ஏன்னா உலகம் போகிறப்போ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கம்ப்யூட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு.
அந்த காலத்துலலாம் ஒரு 100 வயசு 120 வயசுங்கிறதெல்லாம் லைஃப்பை கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அந்த மாதிரி இல்லை. 45 வயசு 50 வயசு 60 வயசு மொத்தத்தில் 70 வயசுக்குள்ளே அவங்க லைஃபே முடிஞ்சிடுது. 70க்கே போகலை, 55 60 48 ஹார்ட் அட்டாக், கேன்சர், இது என்னென்னமோ சொல்கிறாங்க வியாதி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. யாரையும் யாரும் திட்ட வேணாம், ஒரு வாசாக்கு விட வேண்டாம். நம்ம வந்து கடவுள் இல்லைங்க. நம்ம வந்து எந்த ஒரு தண்டனையும் மனிதர் நம்ம வந்து வாயால் திட்டினோம்னா அது வந்து தண்டனை கிடையவே கிடையாது, பாதிப்பும் கிடையாது. அதெல்லாம் நாம் செய்கிற பாவ புண்ணியத்தை பொறுத்து கடவுள் கொடுக்கறது தாங்க நமக்கு தண்டனை. நாம் வந்து நல்ல வழியிலே போவோம், நல்லதே செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் மைண்டோடு இருப்போம். முடிஞ்சால் 10 ரூபாய் யாருக்காவது கொடுப்போம். யாருக்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அதனால் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு பிரச்சனைகளும் கிடையாது, மன உளைச்சலும் கிடையாது, நிம்மதியாக வாழலாம். நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்கும். யாரையும் நம்ம ஏமாற்ற போகிறதும் இல்லை, யாருக்கும் நம்ம துரோகம் பண்ண போகிறதும் இல்லை. நல்ல விதமாக வாழ்ந்துட்டு நல்ல விதமாக போகும். அதனால் கடவுள் இருக்கார் எல்லாத்துக்கும். கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்கள் மன கஷ்டத்தை கடவுள்கிட்ட ஒப்படைங்க. கடவுள் நல்ல விதமாக நமக்கு நல்ல வழி வெயிட் பண்ணலாம், நல்லது நடக்கும். வெயிட் பண்ணுவோம், பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுமையாக இருப்போம். புரிதல் வேண்டும் முதல்ல. அதாவது பிள்ளைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், இல்லை அப்பா அம்மாவாகட்டும், புரிஞ்சு எதாக இருந்தாலும் புரிஞ்சு யோசித்து செயல்பட்டாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. புரிதல் வேணும், அவசரம் வேண்டாம், புரிதல் வேணும். புரிஞ்சு நடந்தாலே எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லா உலகத்தில் அவசரமாகவே எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஒரு தொழிலாகட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து கையில் காசு இருக்கும் இன்னொருத்தருக்கு. அது வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ணலான்னு யோசிக்காமல் ஒரு 4 தெருவில் ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதே கடையை இவங்களும் திறப்பாங்க. அது என்ன ஆகும், அவங்களுடைய தொழிலுக்கு பாதிப்பாகும். 4 கடை தள்ளின மாதிரி மளிகை கடை இருக்குது, திரும்ப 4 கடை தாண்டி இன்னொரு மளிகை கடை. நான் எந்த கடையில் போய் அவங்க எதிர்த்த வீட்டுக்காரவங்க எதிர் வீட்டில் உள்ள கடையில் தான் வாங்குவாங்க. 4 வீடு தள்ளி அதுக்கு நேரம் உள்ள. அதனால் அவங்களுடைய பாதிப்பு கம்மியாயிடும், வருமானம் கம்மியாயிடும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போட்டி பொறாமல் வேண்டாம். போட்டி இல்லாமல் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன வந்து தெரியுமோ, தொழிலில் என்ன தெரியுமோ அதை வந்து செயல்படுத்துங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்கிறது, ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறது, இதெல்லாம் வேண்டாம். தான் விருப்பப்படி ஒரு செயலை நல்ல விதமாக தொடங்குனீங்கன்னா நல்லா ரன் பண்ணால் வித்தியாசம் இல்லாமல் போயிட்டுருக்கும். போட்டி பொறாமை இல்லாமல் உலகத்தில் ஒற்றுமையாக வாழுங்க. அவசரம் வேண்டாம், எதுலேயுமே அவசரம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ என்ன வழியோ அதை பாருங்கள். முதல்ல பிள்ளைங்களை நல்லபடியாக சொல்லி, அதாவது ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் எல்லாருமே ஒரே ஈக்குவலாக பெற்றவங்க நினைங்க. அதோட வந்து பெண் பிள்ளை மேலே கூட பிறந்த சகோதரனும் சரி, பெற்றவங்களும் சரி, அன்பை காட்டுங்க. அன்பு இல்லாமல் இருந்தாலே அந்த பெண்ணுக்கு அரவணைப்பு இல்லாமல் போயிடும். இன்னொரு இடத்துக்கு போகிற பொண்ணு அப்படிங்கிறத சுட்டி காட்டவே கூடாதுங்க. நாம் வந்து அது மனம் அது எப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுதோ அப்போ பண்ணி வச்சா போதும். கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணால் போதும். நீங்களாக வல்கராக பிடிச்சி அது பிடிக்காத செயலை செய்யாதீங்க. அது வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. எந்த விதத்துலேயுமே அதுக்கு பாதிப்பு. பெண் பிள்ளைகளை பாதிப்பு இல்லாமல் வளங்க. நிறைய பிள்ளைங்க வந்து வாழ்க்கை இல்லாத வீணாக போய் இருக்குதுங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பெண் பிள்ளைங்களை வீணாக அடிக்காதீங்க. அது வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான் வாழணும், சந்தோஷமாக வாழணும். அதை நிம்மதி இல்லாத வாழறதெல்லாம் வாழ்க்கையே கிடையாதுங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஆண்டவன் நிறைய பேருக்கு கொடுக்குறான். அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு பெற்றவங்க தாங்க பார்த்துக்கணும். நல்ல முறையாக பிள்ளைங்களை வளங்க. நல்லா நிம்மதியாக இருங்க. போட்டி பொறாமை வேண்டாம், சந்தோஷமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறீங்க.